ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுவாமிஜி. நம்ம தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம், சனி பயிற்சியோட ஜாக்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளை எப்படிலாம் தற்காத்துக்கலாம், இந்த சனி பயிற்சியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனியை பொறுத்த வரைக்குமே சனியை ஜெயித்தவர்கள் என்று யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சனி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த 9 கிரகங்கள்ல. பட் ஆனால் சனிக்கு சில சாஃப்டான ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னதான பிரபுன்னு பேர் சனி. அடியாருக்கு எளியவன்னு பேர், எளியவருக்கு எளியவன், தொண்டனுக்கு தொண்டன்னு பேர். அப்போது எந்தெந்த நாளில் எதை பண்ணால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனியை இம்ப்ரெஸ் பண்ணலாம், சனிகிட்டேருந்து வர பிரச்சனைகள் வந்து தன்னை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்கள் பண்ணால் குபேர சம்பத்துகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரைக்கும் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளபடியே நான் உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. ஸோ மகர ராசிக்காரர்கள் இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்து சனி. சனி பகவான் 3ஆம் இடத்துல இது பேர் என்ன சனின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சகாய சனின்னு பேர் பிருந்தா. சகாய சனி அதெல்லாம் என்னென்னா, ஹெல்ப் பண்ணுற சனி தான் சகாய சனிங்கிறோம். சகாயம்னா உதவி செய்கிற சனி. இப்போ அந்த சகாய சனிக்கு என்ன பிரீத்தி, அவர் வந்தால் நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, உடன் பிறந்தவர்களுக்கு எவ்வளோக்குள்ள உதவி பண்ணுறீங்களோ அது தூரம் சனி பகவானுக்குரிய பண்ணுறது. திருச்செங்கோடு ஒரு தடவை போயிட்டு வரணும். திருச்செங்கோடு சென்று வழிபட்டு வர்றது பெரிய சிறப்பு. திருச்செங்கோடு செல்லுதல் இந்த நேரத்தில் உக்ர நரசிம்மரை வழிபடுறது பெரிய சிறப்பு. உக்ர நரசிம்மர். இப்போது நரசிம்மருக்கு 2-3 சொரூபம் இருக்குது. என்ன சொரூபம்? ஒன்று வந்து என்ன அப்படின்னா, யோக நரசிம்மர்னு பேர், சோளிங்கரில் இருக்கார் யோக நரசிம்மர். அதே மாதிரி உக்ர நரசிம்மர்னு பேர் நாமக்கல்ல இருக்கார். நாமக்கல்ல உக்ர நரசிம்மர். அந்த நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை கொண்டுட்டு அந்த கையில் இருக்கிற ரத்தத்தை வந்து அப்படியே அந்த பாறை மேலே தேய்க்கிறார். தான் உக்ர நரசிம்மர். இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோர்முகம் நரசிம்மம் பீஷணம் பந்திரம் மிருத்திர் பாமியம் அப்படின்னு சொல்ல நரசிம்மருடைய அனுகிரகம் இருக்குது. நரசிம்மருடைய அனுகிரகம் கிடைத்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனியினுடைய பிரீத்தி என்பது வந்துவிடும். சனிக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சனியினுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உக்ர தெய்வங்கள் வழிபாடுகளாகவே இருக்கும். உக்ர தெய்வங்கள் எவரு கால காசி தாந்தம் தாம்பஜம் பஜே, அந்த மாதிரி அதை என்ன அப்படின்னா, அந்த காலபைரவ வழிபாடாகட்டும் அல்லது வந்து உக்ர நரசிம்மர் வழிபாடாகட்டும், பிரத்யங்கரா, இது எல்லாமே வந்து என்னென்னா சனிக்கு ரொம்ப பிரீத்தியான ஒரு விஷயம். பிரத்யங்கராவை நம்ம கேதுன்னு சொல்லிடுறோம், மற்றபடி இதெல்லாம். ஸோ இப்போது உக்ர நரசிம்மரை நாமக்கல் போங்க, உக்ர நரசிம்மரை பாருங்கள், நாமகிரி தாயாரை பாருங்கள். அப்படியே அங்கே இருக்கிற நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலையை சாத்தி வழிபட்டு அப்படியே மேலே வழிபட்டு பெரும்பாலும் அடிபாதம் வைத்து வழிபடுறது. இது நிறைய பேர் இப்போ பண்ணுறதில்ல. நமக்கெல்லாம் ப்ரெஸ்டீஜ் வந்துடுது, இப்போல்லாம் ஒரு பந்தா வந்துடுது. முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆஞ்சநேயரை சுற்றி வரும்போது ஒவ்வொரு படியாக வச்சு இப்படி சுற்றி வருவாங்க. ஒரு படியாக அடிபாதம் வைத்து வணங்குதல் நரசிம்மருக்கு, அது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வழிபாடு. ஆஞ்சநேயரை பிரீத்தி பண்ணுறதுக்கு வெண்ணெய் வழிபாடு ரொம்ப பிரியமான வழிபாடு. வெண்ணெய் சாத்துறது ப்ளஸ் வந்து அந்த அடிபாதம் வைத்து வழிபடுறது வந்து ரொம்ப 108 அடிகள் அப்படி சுற்றி வரணும். அதில் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் ராம் 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 நினச்சிட்டே அந்த படி வைக்கணும். இதை நீங்கள் ரொம்ப சின்சியராக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லை, நான் சென்னையில் தான் இருக்கேன்னா நங்கநல்லூர் போகிறது அதோட பெஸ்ட். விஸ்வரூப ஆஞ்சநேயரை நீங்கள் பார்க்கணும். மகரம் என்றால் என்ன அப்படின்னா விஸ்வரூபம். அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை நீங்கள் பார்க்கறது பெரிய சிறப்பு. பெரும்பாலும் ஆஞ்சநேயருக்குரிய விஷயங்களாகப்பட்ட வடை தான் அவருக்கு ரொம்ப பிரியம். உளுந்திரால் செய்யப்பட்ட வடை அது ரொம்ப பிரியம். இதெல்லாம் வாங்க பண்ணி தர்றது ரொம்ப சிறப்பு. ப்ளஸ் என்ன, வெற்றிலை மாலை உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருடைய கழுத்தில் போடுறதுக்கு வெற்றிலை மாலை வாங்கி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சகாய சனி உங்களுக்கு நிச்சயம் உதவுவார். 3, 4, 5 சனி பகவான் பார்ப்பதால் 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பெயர். சிவலிங்க வழிபாடு சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். சிவனுக்கு
அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. சாலக்கிராமம் மாதிரியான விஷயங்கள்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம். ப்ளஸ் மகர ராசிக்காரர்கள் வந்து அதே 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் அப்பாவுக்கு, அப்பா ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு, பெரியப்பாவாகட்டும் சித்தப்பாவாகட்டும் உங்களோட அப்பாவாகட்டும் அவர்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை வழிபட்டு வருதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ஜென்ம எதிரி அவன் தான், வழிபட்டு வருதல் ரொம்ப சிறப்பு. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா குருவினுடைய அனுகிரகம், குருவினுடைய வீட்டை தான் இப்போ சனி பகவான் பார்க்க போகிறார். அப்போது இந்த மகர ராசிக்காரர்கள்லாம் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சித்தர்களுக்கு மற்ற குருமார்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சிறப்பு. பொதுவாகவே இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார். ரொம்ப பிரமாதமான விஷயங்க, சூப்பரான விஷயம். பட் ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன முக்கியமான பாதிப்பு அப்படின்னா, இத்தனை நாள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார், அவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார், அது வேற. இப்போ மீனத்துக்கு வருகிறார். இது குருவினுடைய வீடு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எஸ்பெஷலான ஒரு பயிற்சினா அது எக்ஸ்க்ளூசிவான இது ஒரு பயிற்சி. என்ன காரணம்? இந்த கார்னர் குருவினுடைய வீட்டுக்கு திரும்ப இதே சனி இங்கேயே வர்றதுக்கு ஒரு டப்பாக்கு 2.5 வருஷம்னு கணக்கு போட்டுக்கோங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி 12 2.5 கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்துடும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதே மீனத்துக்கு திரும்ப வர போகிறார். சார் அவர் வந்த என்ன வராட்டி எனக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கே சனி பகவான் செயலற்று போகிறார். அதாவது தன்னுடைய சுப கிரணங்களை அள்ளித்தருகிறார். அதென்ன சுப கிரணம் என்றால் மங்கள சனியாக மாறுகிறார், நல்லதை தருகிறார், நல்லவற்றை தருகிறார். ஏன்னா குருவினுடைய வீடு என்பது கோயில் மாதிரிங்க. அந்த கோயிலுக்குள்ள வந்து சனி பகவான் போகும்பொழுது என்ன ஆகும்னா அமைதியாக இருக்கிறார். சனி பகவானே என்ன ஆயிடுறாரு, கன்வெர்ட் ஆகி குட் பாயா மாறிடுறாரு. அப்போது சனி பகவான் மங்கள சனியாக, நம்ம சொல்லுவோம் பொங்கு சனி மங்கள சனிலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி சனி பகவான் எல்லாருக்குமே மங்கள சனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த பீரியட் தான். ஸோ இந்த பீரியடில் நிறைய விஷயங்கள், இப்போது ஒரு நெருப்பு எரிகின்ற தழல் போல உள்ளம் வேண்டும்னார் பாரதியார். அப்போது ஒரு நெருப்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு. அப்போது இந்த சனிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்னி மாதிரி தான். இதை அணையாமல் பாதுகாத்துக்கணும். இதை வந்து இந்த நெருப்பை எப்படி நம்ம தக்க வச்சுக்க போகிறோம். 11ஆம் இடத்து லாப சனி, 10ஆம் இடத்து தொழில் சனி. இந்த சனி வந்து நமக்கு இன்னும் தங்கு தடை இல்லாமல் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாகவே இந்த சனி பகவானுடைய வழிபாடுகள் எல்லாமே 8ஆம் நம்பர்னாலே சனி தான். 8ஆம் தேதி 8ஆம் நிமிஷம் 8 நாளே சனி. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, பழுப்பு கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு அதிகமாக போடுங்க. இதெல்லாம் சனி பகவானுடைய அம்சம். யாரெல்லாம் கழிவு மற்றும் இதில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். யாரெல்லாம் இந்த மாதிரியான மார்ச்சுவரி அந்த மாதிரியான ஃபனரல்ஸ் ஹெல்ப் பண்ணுற அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். ஒற்றை கை ஏந்தியவர்கள் எல்லாம் சனியினுடைய அம்சம். பசித்த வயிறு சனியினுடைய அம்சம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை அத்தனையும் சனி. ஸோ இதற்கெல்லாம் உதவி செய்தாலே, ஒரு பழமொழி சொல்வார்கள் நண்பர்களே, when you worship to the God you can go nearer to the God, but when you worship to the people God will nearer to you. அப்போது சனி பகவானை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, மக்களுக்கு உதவி செஞ்சால் போதும், ரைட். அதை தாண்டி என்ன செய்யணும், ஆஞ்சநேயர் டாலர் எப்பயுமே கையில் கட்டிக்குவோங்க. எப்பயுமே ஒரு நெத்தியில் சின்னம் இல்லாமல் இருந்தால் சனிக்கு பிடிக்காது. நெத்தியில் எப்பயுமே ஒரு சின்னம் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போவுமே சனி பகவானை பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது. தப்பே கூட தான் நீங்கள் பண்ணுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை மனசாட்சியோட நீங்கள் வந்து இதாக சொல்கிறேன், பை ஹார்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு கூட தான் பண்ணுங்கள், பட் ஆனால் அது தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்குவாங்க. பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் பக்திமானாகவும் நேர்மையுடனும் ஹியூமனிட்டியோடு இருந்தாலுமே சனி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள, சனியை பொறுத்த வரைக்கும் சனியை கண்ட்ரோல்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு சிஸ்டம்ஸ் தான் நம்ம சொன்னோம், எப்படிலாம் அவர் சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான்.
பெரும்பாலும் 8ஆம் நம்பரில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனிகிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு கருநீலம், கருப்பு போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.